வரலாற்றில் ஒரு நிகழ்வு உண்டு. மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஞானி, பஹ்லூல் தானா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூஃபி ஞானி, அங்குமிங்குமாக அப்படியே அலைந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய திருப்தியில் பொருத்தத்தில் வாழ்கின்ற ஒரு ஞானி. ஒரு முறை மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களும் அவருடைய அருமை மனைவி ஜுபைதா அம்மையாரும் ஒரு தெருவடியாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பஹ்லூல் தானா அவர்கள் தண்ணீரால் மண்ணை குலைத்து சிறு பிள்ளைகள் வீடு கட்டுவதை போன்று கட்டி கொண்டிருக்கிறார். ஜுபைதா அம்மையாரை பார்த்து பஹ்லூல் தானாவிடத்தில், சங்கைக்குரியவரே, பெரியவரே, தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அற்புதமான வீடுகளை கட்டி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுதுதான், இது சுவர்க்கத்தினுடைய மாளிகை என்பதாக சொன்னார் பஹ்லூல் தானா. சுவர்க்கத்தினுடைய மாளிகை என்பதாக சொல்கிறார். அப்படியா? அப்படி என்றால் எனக்கு அதை தருவீரா விலக்கி என்பதாக ஜுபைதா அம்மையார் கேட்கிறார். 30 திர்ஹம் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது 30 திர்ஹத்தை கொடுக்கின்றார் ஜுபைதா அம்மையார். இதை பார்த்து கொண்டிருந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா திரும்பி வருகின்ற பொழுது, என்ன இது பைத்தியக்காரத்தனமான ஒரு வியாபாரமாக இருக்கின்றது. அவர் ஏதோ களிமண்ணால் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். சொர்க்க மாளிகை என்று சொன்னவுடன் நீ அப்படி 30 திர்ஹமை கொடுத்துட்டாய் என்பதா? அவருக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு 2-3 திர்ஹம் கொடுக்கலாம் அல்லவா என்பதாக ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொல்கின்றார். அதை சிரிப்பாக கேட்டுக்கொண்டு வந்து விட்டார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா இரவு உறங்குகின்ற பொழுது சொர்க்கத்துடைய மாளிகையினை கனவில் பார்க்கிறார். சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்கிறார். அற்புதமான மாளிகை, அற்புதமான வீடுகள் அங்கே நிரம்ப கட்டப்பட்டிருக்கிறது. அதில் அழகான ஒரு வீடு. அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த அழகில் ரசித்து அதற்குள் நுழைய முற்படுகின்ற பொழுது நிறுத்தப்படுகிறார். இது ஆதா பைத்து ஜுபைதா, இது ஜுபைதா அம்மையாருடைய வீடு என்பதாக, மாளிகை என்பதாக சொல்லப்படுகின்றது. சட்டென விழிக்கின்றார். பகலில் நடந்த அந்த நிகழ்வு. ஜுபைதா அம்மையார் ஒரு 30 திர்ஹம் கொடுத்து வாங்கப்பட்ட இந்த மாளிகை இவ்வளவு மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியதாக சுவன மாளிகையாக இருக்கின்றது என்பதாக நினைத்து காலை எழுந்தவுடன் வேகமாக ஓடுகிறார் பஹ்லூல் தானா என்ற அந்த ஞானியை பார்த்து. அதே போன்று அவர் அங்கே களிமண்ணை வைத்து வீடு கட்டி கொண்டிருக்கிறார். எனக்கும் ஒரு வீடு தாருவீர்களா என்பதாக கேட்கிறார். தருகிறேனே, என்ன விலை? 30,000